எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோலில் தான் ஆர்மியே இருக்கும். ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்மியோட கண்ட்ரோலில் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, ஒரு கைப்பாவை மாதிரி. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் கலகல படத்தில் சொல்கிற மாதிரி பருத்தி மூட்டையை குடோன்லேயே வச்சிருக்கலாம். இந்த பிரசிடென்ட் அடிக்கடி ரூல் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தா மிலிட்ரி வருவாங்க, மறுபடியும் மிலிட்ரி வருவாங்க, பிரசிடென்ட் வருவாங்க, பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு நாட்டை தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் டு பரத் டாக்ஸ். இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக்கு தான் போகணும். ஆமாங்க, 1947 அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச டைம் எல்லாத்துக்கும் தெரியும். பாகிஸ்தான் சைடு வந்து முகமது அலி ஜின்னா இருந்தா, அப்படி இந்தியா சைடு வந்து காந்திஜி இருந்தாரு. முகமது அலி ஜின்னா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா முஸ்லிம்ஸ்க்கு தனி கண்ட்ரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் நேஷன் வாங்கின. அப்படி காந்திஜி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா யுனைடெட் இந்தியா தான் இருக்கணும், அதாவது முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் ஒற்றுமையா இருக்கிற நாடு தான் வேணும், தனியா பிரிஞ்சு போக கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தா. அப்படி எவ்வளவோ அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு, அப்போ முடியல. சோ முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை தனியா பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டாரு. எப்பனா 1947ல. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன ப்ராப்ளம்னா 1947ல பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் ரொம்ப வருஷமா அந்த டியூபர்குலோசிஸ் நோயால முகமது அலி ஜின்னா பாதிக்கப்பட்டிருந்தாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அந்த கேன்சர், லங் கேன்சரும் ரொம்ப பரவிட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து யாருக்கும் தெரியாதையே தான் இந்த விஷயத்த வச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா தனக்கு இப்படி ஒரு நோய் இருக்கு, இறந்துருவோம்னு தெரிஞ்சதுன்னா நம்மளோட நோக்கம் வந்து இதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத வச்சுட்டு இருந்தாரு. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ்ல மட்டும்தான் இவரோட நோயை பத்தி தெரியும். அவங்களுக்கு தங்கச்சி பாத்தீங்கன்னா ஃபாத்திமா ஜின்னான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தெரியும். ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதாவது 1947ல சுதந்திரம் வாங்கி பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போச்சு. 1948 வித்தின் 1 இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா வந்து இறந்துடுறாரு. சோ பாகிஸ்தானோட ப்ராப்ளமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா முகமது அலி ஜின்னா தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் பாகிஸ்தான், கவர்னர் ஆஃப் பாகிஸ்தான். சோ A to Z எல்லாத்துக்கும் அவரு தான் ஹெட்டா இருந்தாரு. எல்லா பவரையும் அவர் கையில தான் இருந்துச்சு. அவர் திடீர்னு இறந்தோனையும் ஒரு வெற்றிடம் வந்து ஏற்படுது. சோ இப்பதான் பெரிய பிரச்சனையே இந்த நாட்டுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதை யாரை ஃபில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக்ல சீனியர் லீடரா இருக்கிற நிஜாமுதீன் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட பதவி பிரமாணத்தை ஏத்துக்கிறாரு. எப்படின்னா செகண்ட் கவர்னர், ஃபர்ஸ்ட் வந்து முகமது அலி ஜின்னா ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தா, அப்படி இப்போ அவர் இறந்துட்டாரு. செகண்ட் வந்து நிஜாமுதீன் வந்து செகண்ட் கவர்னரா பதவி பிரமாணம் பண்ணியாச்சு. இப்போ பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா லிக்வத் அலி கான், அவரு தான் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர். சோ கவர்னரும் ரெடி, பிரைம் மினிஸ்டரும் ரெடி. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்மி உள்ளேயே வரல. ஸோ இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. இவங்களோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் நடந்தங்காட்டிக்கு இந்த ரெஃப்யூஜிஸ் வர்றது போறது, பஞ்சம், வெள்ளம், அதுக்கப்புறம் இந்தியா கூட எப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது, இந்த ப்ராசஸே தான் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்க 1951ல பார்த்தீங்கன்னா லிக்வத் அலி கானை சாத் அக்பர் அப்படிங்கிறவர் வந்து அசைனேட் பண்ணிடுறாங்க, அதாவது சுட்டு கொண்டுறாங்க. அப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கொன்னோன்னு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் ஒரு அரசியல் வெற்றிடம் வந்து ஏற்படுறது. நிஜாமுதீன் அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா நிஜாமுதீன் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்து பிரைம் மினிஸ்டரா தனக்கு தானே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறாரு. அடுத்தது கவர்னர் யாருன்னா முகமது குலாம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்தாருங்க. இப்படியே நாட்கள் செல்ல திடீர்னு என்ன ஆகுதுன்னா இந்த கவர்னர், அதாவது கவர்னர் முகமது குலாம் வந்து என்ன பண்றாருன்னா நிஜாமுதீனை டிஸ்மிஸ் பண்றாரு. இப்பதான் ஃபுல் கான்ட்ரவர்சியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டு இருந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத நீட்டா போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா ஒரு கவர்னர் வந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ற. அப்படி ஸோ இதுல இருந்து தான் நம்மளோட அத்தியாயமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்தது நடக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு தொடர்கதை மாதிரியே தான் நடந்துட்டு இருக்கும். முகமது அலி போக்ரா 1953 to 1955 வரைக்கும் ரூல் பண்றாரு. இப்படியே லைனா ஒவ்வொரு பிரசிடென்ட், கவர்னரு மாறி மாறி வந்துட்டே இருப்பாங்க. சௌத்ரி முகமது அலி 1955 to 1956 அடுத்த ஒரே வருஷம் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா HS சுக்ராவர்தி 1956 to 1957, சுந்திரிகார் 1957 to 1957. அடுத்தது ஃபெரோஸ் கான் நூன் 1957 to 1958. ஸோ ஒவ்வொரு வருஷமும் புதுசா பிரைம் மினிஸ்டர் மாறதான் இந்த பாகிஸ்தானோட தொடர்கதைன்னே சொல்லலாம். ஏன் இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா 1956ல இருந்து 1958 வரைக்கும் பிரசிடென்ட் இஸ்காந்தர் மிர்சா அப்படிங்கிறவர் தாங்க 4 பிரைம் மினிஸ்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாரு. இது என்ன ஆகுதுன்னா ஹெவி பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியா மாறுது. இதனால என்ன போக போகுதுன்னா ஒரு புதுசா ஒரு மிலிட்டரி ரூல் வர்றதுக்குண்டான அத்தியாயமா ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரசிடென்ட் இஸ்காந்தர் மிர்சாவோட வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் வருஷம் அவங்க வேலையை விட்டு தூக்கதான் இவரோட தொடர்கதைன்னே சொல்லிட்டு இருக்கலாம். இவர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி இதுல அயூப் கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ற. அப்படி பண்ணி ஒரு 20 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அயூப் கான்னால இந்த பிரசிடென்ட் இஸ்காந்தர் மிர்சாவே
பதவியிலிருந்து தூக்கிட்டாருன்னா பாத்துக்குங்களேன். இதுல இருந்து தாங்க பாகிஸ்தானோட இருண்ட காலனே சொல்லலாம். அயூப் கான் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா மாற்றமும் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கங்க, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தாங்க இஸ்காந்தர் மிர்சா வந்து அயூப் கானை பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரு. வித்தின் 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் போட்டிருந்த மார்ஷியல் லா எல்லா லாவையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு தலைவர் இஸ்காந்தர் மிர்சாவையும் துரத்தி விட்டாரு. தலைவர் என்ன பண்ணாருன்னா லண்டனுக்கே ஓடிட்டாருங்க. இப்போ அயூப் கானோட கண்ட்ரோல்ல தான் டோட்டல் பாகிஸ்தானே வந்திருக்குன்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் மாத்தி மாத்தி அரசியல் சூழ்ச்சினால அசைனியேட் நடந்துட்டே இருக்கும். அதாவது கொலை பண்ணிட்டே இருப்பாங்க. மறுபடியும் மாறி மாறி அரசியல் தன்மை இல்லாத போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் புது தலைவலி என்னன்னா, புதுசா ஒரு மிலிட்டரியில இருந்து ஒருத்தர் வந்து ஹை போஸ்டுக்கு வராரு. ஸோ டோட்டல் கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா மிலிட்டரி கமாண்டர்னே சொல்லலாம். யார் என்ன, நம்மளோட அயூப் கான். 1958ல இருந்து இவர் தான் அவரோட அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்றாரு. 1958ல இருந்து அயூப் கான் வந்து தன்னோட மிலிட்டரி ரூலை ஸ்டார்ட் பண்றாரு. அயூப் கான் பாத்தீங்கன்னா 1958ல இருந்து 1969 வரைக்கும் அவரோட ரூல் தான் போயிட்டு இருக்குங்க. எக்கச்சக்கமான இதை ரிமூவ் பண்றாரு. எதாவதுன்னா மார்ஷியல் லா, கன்ஸ்டியூஷனை சஸ்பெண்ட் பண்றாரு. தன்னைத்தானே பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தானா நியமிச்சுக்கிறாரு. ஆனா இவர் பண்ண ஒரு சில விஷயம் என்னன்னா, ரீஃபார்ம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஃபாரின் எய்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டெவலப்பும் நடந்துட்டு இருந்துச்சு. எப்பவுமே பாகிஸ்தான்ல இருந்து வர பிரசிடென்டா இருந்தாலும் சரி, இல்ல மிலிட்டரி ரூலரா இருந்தாலும் சரி, அப்பப்போ இந்தியாவை சீன்றதே இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்கதையா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஆமா, அந்த 1965ல பாத்தீங்கன்னா இந்தியா கூட காஷ்மீர் வார் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த அயூப் கான் தாங்க. அந்த வார்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் செம்மையான அடி. இவங்களுக்கு என்ன பிளான்னா, இந்தியா வந்து ஆல்ரெடி சைனா கூட ஒரு போர் வந்து முடிஞ்சு, சோ இந்தியா டோட்டலா வீக்கா இருக்கு, இதை பயன்படுத்தி நம்ம இந்தியாவை அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இவர் வந்து மிஸ்கால்குலேட் பண்ணாரு. ஆனா நம்ம எப்பவும் போல வழக்கம் போல இந்தியா கும்முன்னு கும்மி விட்டாங்க. என்ன ஆகி போச்சுன்னா, வழக்கம் போல வெள்ளக்கொடி எடுத்துட்டு பீஸ்ஃபுல் இதுக்கு சரண்டர் ஆயிட்டாங்க பாகிஸ்தான். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரியும் அயூப் கானும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னன்னா, நாங்க டோட்டலா சரண்டர் ஆகிக்கிறோம், எங்க கிட்ட பிடிச்ச நிலம் எல்லாமே ஈக்குவலா எப்படி இருந்துச்சோ பழைய நிலைக்கே நாங்க வந்து போய்க்கிறோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டு தெரிச்சு ஓடிட்டாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, டோட்டலா பாகிஸ்தான்ல அயூப் கானுக்கு அவரோட இமேஜே ஃபுல்லா ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டாரு. இப்படியே நாட்கள் செல்ல என்ன 1968ல பயங்கரமா சொந்த நாட்டுக்குள்ளேயே பயங்கர ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்குது. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி ஆயிருச்சு, பொலிட்டிக்கல் ரெப்ரஷன் ஆயிருச்சு, ரீஜனல் டிசாட்டிஸ்பேக்ஷன் ஆயிருச்சு. சோ இதனால 1969ல அயூப் கான் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த பவரை மறுபடியும் யாருக்கு கொடுக்குறாருன்னா, ஜெனரல் யாயே கான் அப்படிங்கிற ஒரு அனதர் மிலிட்டரி ஆபீசருக்கு தன்னோட பதவியை விட்டு கொடுத்துறாரு. ரெண்டாவதா வந்த மிலிட்டரி ரூலர் யாலே கான் வந்து இல்ல ஜெனரல் எலெக்ஷன் தான் நம்மளுக்கு பாகிஸ்தான்ல வேணும்னு சொல்லிட்டு 1970ல ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக் எலெக்ஷனை நடத்துறாரு அவரோட ரெஜிமியில. இவர் வந்து 1969ல பிரசிடென்டா வராரு எலெக்ஷன். 1970ல எலெக்ஷன் நடக்குது. 1971ல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் கிராக் டவுன் ஆகுது. 1971ல இந்தியா பாகிஸ்தான் வார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இதனால என்ன ஆகுதுன்னா, 1971 16th டிசம்பர்ல டாக்கா வந்து டவுன், அதாவது ஃபால் ஆஃப் டாக்கா, புது நாடு பங்களாதேஷ் வந்து உருவாகுது. யாலே கான் ரிசைன் பண்றாரு 1971ல. அயூப் கான் பாத்தீங்கன்னா ரெண்டாவது போர்ல இந்தியா கூட தோத்து போய் அவரும் ரிசைன் பண்றாரு. யாலே கான் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான், வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு தான் இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க பாத்தீங்கன்னா உருது பேசுவாங்க, அவங்க பெங்காலி மொழி பேசுவாங்க. இதனாலேயே பயங்கர கான்ட்ரவர்சி, எக்கச்சக்கமான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துங்க ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ள. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் இந்தியா கூட போர் புரியுற மாதிரி ஆயிடுச்சு. இதனால ஃபைனல் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து உருவாகும். இப்போ இவருக்கும் அதே மாதிரி அவரோட இமேஜ் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. இவரும் ரிசைன் பண்றாரு. ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா மிலிட்டரினால பவர் சீஸ் பண்ணப்பட்டுச்சு. 1958ல வந்து பாத்தீங்கன்னா அயூப் கான் அப்படிங்கறதான் பவரை வந்து சீஸ் பண்ணாரு ஜெனரல் அயூப் கான். 1977ல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஜியா உல் ஹக் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவை ரிமூவ் பண்றாரு. தேர்டா பாத்தீங்கன்னா 1999ல ஜெனரல் பர்வேஸ் முஷரப் வந்து நவாஸ் ஷெரீப்பை பதவியிலிருந்து துரத்துறாரு. சோ ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டையும் பிரைம் மினிஸ்டரையும் துரத்துறத உங்களோட வேலையா போச்சு. தேர்டா பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் வித்தவுட் யூனிஃபார்ம். ஆமாங்க, இன்டைரக்டா தான் இந்த மிலிட்டரி வந்து கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. எலெக்ஷன்ஸ்ல மேனிபுலேட் பண்றது, இவங்க நினைக்கிற ஆளத்தான் கைப்பாவையா வந்து ஜெயிக்க வைக்கிறது, ஃபாரின் பாலிசிஸ் எல்லாமே இவங்க தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. தேர்டா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காத அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சைஸா அவங்களோட ஐஎஸ்ஐ மெயினா இருக்கிறத வச்சு கதையை முடிச்சிருவாங்க. டோட்டல் கண்ட்ரோலும் இவங்களோட கண்ட்ரோல்லயே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கம்பெனிக்குமே பிசினஸ் மாடல் இருக்கும். அதே மாதிரி தாங்க பாகிஸ்தான் மிலிட்டரிக்கே ஒரு பிசினஸ் மாடல், அதாவது பணம் எப்படி ரெவன்யூ கொளிச்சுட்டே இருக்கிற மாதிரி அவங்க ஒரு சூப்பரான பிளான் வச்சிருந்தாங்க. ஃபாஜி ஃபவுண்டேஷன், ஆர்மி வெல்ஃபேர் ட்ரஸ்ட், நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் செல்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ட்ரிஸை பயன்படுத்தி பேங்கிங், ரியல் எஸ்டேட், ஃபெர்டிலைசர் அண்ட் ஃபுட், எக்கச்சக்கமான கார்பரேட்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்கி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அசட் ஒர்த்த மிலிட்டரி வந்து ரெடியா வச்சுட்டே இருந்தாங்க. ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா மீடியாஸ் எல்லாத்துக்குமே பயங்கர
பயங்கர சென்சார்ஷிப், அதாவது ஆர்மியில் இருக்கிறவங்கள பத்தி எந்த தப்பான விஷயத்தையும் மீடியால வந்து வரக்கூடாது, மித்த எதா இருந்தாலும் ஓகே, பட் சென்சார்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பாகிஸ்தான்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இம்பாக்ட் ஆன் டெமோக்ரஸி, ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா மிலிட்ரி வந்து மக்களால தேர்ந்தெடுப்பாங்க கவர்மெண்ட்டை, அவங்களுக்கு பிடிக்கலனா பயங்கர வீக்கெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அரசியல் ப்ராப்ளத்தை உருவாக்கிடுவாங்க. இதனாலே என்னமோ தெரியல, ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்த பிரதமர்கள் சரி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாருமே ஒரு அரசியல் சூழ்ச்சியினாலேயே தான் வீழ்த்திட்டு இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டை வந்து பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆள்றதே இல்லை. எப்பவுமே வித்தவுட் எலெக்ஷன் இந்த ஆர்மி தான் வந்து மொத்த நாட்டையும் அடிக்கடி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்க நினைக்கிறத தான் நடத்திட்டு இருக்காங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ரெகுலரா புதுசா உங்களுக்கு தெரியாத விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வந்து ரெகுலரா நம்மளோட பரத் டாக்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்க போறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பிளான் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.